புலிகுகைக்கு வந்த மாயா அதனுள் செல்கிறான். அப்போது அந்தரத்தில் பறந்து வந்த அதிதேவதை மாயாவை வரவேற்று தான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான விடை அளித்தால் தான் தண்ணீரை எடுக்க முடியும் என்றும், தவறாக விடை அளித்தால் சக்தி அனைத்தையும் இழந்து விடுவாய் என்றும் நிபந்தனை விதிக்கிறது. மாயாவின் பதில்களில் திருப்தி அடைந்த தேவதை தன் செங்கோலை பூமியை நோக்கி நீட்ட பாதாள கங்கை நீர் பீரிட்டு வருகிறது. தேவையான நீரை எடுத்துக்கொண்ட மாயா தேவதைக்கு நன்றி கூறி அங்கிருந்து விடை பெறுகிறான். தனக்காக காத்திருந்த அஞ்சலை மேல் பாதாள கங்கை நீரை ஊற்ற அவளுடைய கோர உருவம் மறைந்து அழகிய இளவரசியாகிறாள். மாயாவின் உதவிக்கு நன்றி சொன்ன வனிதாமணி தான் அவனை காதலிப்பதாக தெரிவிக்கிறாள். மாயா மறுத்துவிடவே அவன் மீது ஆத்திரம் கொள்கிறாள். குள்ளர்களுடன் தன் ஊருக்கு புறப்பட்ட சுயம்பு கார் ஓட்டிக் கொண்டு வந்த மாதவன் என்பவர் மாரடைப்பால் துடிப்பதைக் கண்டு முதலுதவி செய்து அவரை காப்பாற்றுகிறான். சுயம்பு வேலை தேடுவதை அறிந்த மாதவன் தன்னுடன் சென்னைக்கு வரும்படி அழைக்கிறார். அவன் சற்று தயங்கவே பொன்னுத்தாயை சந்தித்து அனைவருக்கும் தன் வீட்டில் வேலை தருவதாக சொல்ல பொன்னுத்தாயை மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறார். டேய் புலி, நான் சென்னையில தங்கிட மாட்டேன்டா. அப்பப்போ உங்களையும் வந்து பாப்பேன். மெட்ராஸ்க்கு போற? நம்ம ஊர்ல தான் வேலை கிடைக்கலையே, அதான் அந்த பெரிய மனுஷன் கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் மறந்துடாத சுயம்பு. டேய், சுயம்பு தான் கோயில்ல சத்தியம் பண்ணிட்டு போலியே, அடிக்கடி ஊருக்கு வரும். டேய் புலிக்குட்டி பச்சைக்கறி பாவாடை, உங்களெல்லாம் பிரிஞ்சு போறத நினைச்சாதான்டா மனசுக்கு கஷ்டம். இப்ப நீ ஆரம்பிச்சிடாத சுயம்பு. இவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போனா என்ன? டேய் இக்லி, நாம பொழப்புக்காக போறோம்டா. இவங்க படிக்கிற பசங்க, நம்மளோட வந்து என்ன பண்ணுவாங்க? டேய் பங்காளி, என்னடா ஊரே காலி பண்ணிட்டு போறியா? வீட்டு வாசல்ல கார் நிக்குது. என்ன லாட்டரியில ஏதாவது பெருசா விழுந்துருச்சா? டேய் ரங்கா, ஊர்ல தான் என்னென்னவோ பேசுறாங்கன்னா நீ ஏன்டா அப்படி பேசுற? ஒரு பணக்கார பெரியவருக்கு ஆபத்துல உதவி செஞ்சேன். அவர் தான் என் நிலைமை தெரிஞ்சு சென்னைக்கு வா வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. அவர் கார்லயே நானும் எங்க அம்மா ஊருக்கு போறோம். எனக்கு தெரியும் பங்காளி, அந்த பெரியவர் கூப்பிட்டது நீ ஏன் போறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு. வால் நிவேதாக இருக்கு, அதான் உன்னை தலையிட்ட. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு வேலை வேணும், எந்த ஊர்ல கிடைச்சாலும் போவேன். சரி விடு, பதறாத. காதலுக்காக ஊரை விட்டு போற, எங்க இருந்தாலும் நல்லாரு. எங்க போனாலும் பாண்டவபுரம் சுயம்புவாரு. இந்த பங்காளி ரங்கனை மறந்துடாத. டேய், நீ எல்லாம் மறக்க கூடிய ஆளா? சரி, நான் வரட்டா? போயிட்டு வா பங்காளி. உனக்கு அதிர்ஷ்டம் கார்ல வந்து கூப்பிடுது, நீ முன்ன போ. எனக்கு கட்ட வண்டியிலேயாவது வரும், நான் வந்து சேர்ந்துக்கிறேன். வரட்டா? மகமாயி ஈஸ்வரி, ஊருக்கெல்லாம் படி அளப்பவளே, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட தான் சொல்லிடுவேன். நீயும் பிள்ளை மாதிரி நினைச்சு என் கவலையெல்லாம் தீர்த்து வைப்பேன். என் மகன் சுயம்பு மூலமா எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் அந்த ஊரை விட்டு போனாலும் உன் பிள்ளைங்க தான். நீதான் தாயை எங்களையெல்லாம் வழி நடத்தி செல்லணும். தாயே ஈஸ்வரி. எல்லாரும் கும்பிட்டுங்கடா, வாங்க போலாம். என்ன சுயம்பு, கிளம்புற நேரத்துல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ஜிங்கிள்ன எங்கேயும் காணுமே. நம்ம மெட்ராஸ் போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லனா ஆளையே காணோம். எங்க சாப்பாடு நல்லா கிடைக்குதுன்ட்டு பக்கத்து ஊருக்கு போயிருப்பாரு. நீ ஏன் சுயம்பு கவலைப்படுற? நாம எங்க போயிருந்தாலும் அவரே ஊரை தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாரு. நீ வேணா பாரு, நமக்கு முன்னால முந்திக்கிட்டு அவர் போனாலும் போயிருப்பாரு. எல்லாம் தயாரா இருக்கு, கிளம்ப வேண்டியதான். வா சுயம்பு. ஐயா, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். நீங்க எல்லாரும் வீட்டு சாக்கிறதையா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். அண்ணே வரேங்க. அங்கனே போயிட்டு வரேன். வரேன்டா. கிளம்புறேன்டா. எல்லாரும் வரேன். போயிட்டு வரேன். குட்டி பவாடா பச்சைக்கறி. டேய் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். டாடா. ஏறுங்க. கமான் கமான் கமான். வாங்க, இதான் என் வீடு. இனிமே நம்ம வீடு. எங்க போயிட்டான் இந்த தியாகு? இப்படித்தான்
நான் வரப்போவெல்லாம் வீட்டுல இருக்கிறதே இல்லை. இர்ரெஸ்பான்சிபிள் சொல்ல. வாங்க எல்லாரும் வாங்க. எப்படி இருக்கு நம்ம வீடு? ஏய் தியாகு, எழுந்துரு. எழுந்துருடா. எழுந்துடுறானா? எழுந்துடுறா. ஐயா, ஏண்டா இதான் நீ வீட்டை பார்த்துக்கிற லட்சணமா? ஆ? நீ தண்ணி போட்டு உருள்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேனா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, கவலையை மறக்கிறதுக்கு. என்னடா கவலை உனக்கு? என்ன மாதிரி ஒரு இழிச்ச வாங்கிட்ட மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் வாங்கிட்டு இருக்க. என்ன கவலை உனக்கு? ஓஹோ ஹோ 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 ஹோ. உன் சந்தோஷத்தை அப்பப்போ வந்து நான் கெடுத்துடுறேன்ற கவலையா? இல்லையா, நீங்க நாளைக்கு தான் வர்றதாக சொன்னாங்க. ஏன்டா இன்னைக்கே வந்துட்டேன்னு கேட்குறியா? பாத்தீங்களாமா? ம், இவனை வீட்டை பார்த்துக்க சொன்னா தண்ணி போட்டு ஹாலில் பிறந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வேலைக்காரங்களை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதே தப்பு. வீட்டை விட்டு வெளியே போடா வெளியே. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேன். மன்னிச்சிடுங்க ஐயா. எழுந்துரு. எழுந்துடுறா. உன்னை இன்னும் எவ்வளவு தூரம் மன்னிக்கிறது? ஆ? தனிமையில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நான் பொறுத்துட்டு போனேன். இனிமே என்னால பொறுக்க முடியாது. அதுக்கு அவசியம் இல்லை. இவங்க எல்லாம் வந்தாச்சு, வெளியே போ. வெளியே போடா. ஐயா ஐயா, போடா வெளியே. நீங்க வாங்க வாங்க. சுயம்பு, நல்லவங்க யாராவது வரமாட்டாங்களான்னு இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து தான் உங்களை எல்லாம் இங்க அமைச்சிருக்காரு. இந்தாங்க பிடிங்க. வீட்டு சாவி, பீரோ சாவி. இனிமே எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு தடவை தான் பழகுனீங்க, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டீங்களே. துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சோம் அவனையே வீட்டுக்கு காவலா வச்சிருந்தேன். நேர்மையான உங்ககிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல என்ன தப்பு? இது உங்க தகுதிக்கு மீறினது இல்லை. Go ahead. நீ ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? போடா வெளியே. Get out. கடைசி தடவையா மன்னிச்சிடுங்க ஐயா. டேய், இவ்வளவு நாள் உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டதே அதிகம். அனுபவிச்ச வரைக்கும் லாபம் நினைச்சுக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. புதுசா வேலைக்கு போறியே, அங்கேயாவது ஒழுங்கா வேலை செய். போடா. ஏங்க, ஐயா தான் அவரோட முடிவை கண்டிஷனா சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, நீங்க கிளம்புனா நல்லா இருக்கும். குட். இவ்வளவு நாளா என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டிவா பேச யாருமே இல்லை. நீ இப்போ வந்துட்ட. லைஃப்ல எல்லா நல்ல விஷயங்களுமே லேட்டா தான் கிடைக்கும் போல இருக்கு. வா வாங்க வாங்க போங்க போங்க. வாங்க. ஏய், போடு. மாயா மச்சந்திரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்